ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் கோவிலில் இருக்கிற குற்றாலத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் ரெடியாகி. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். கோவை குற்றாலம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். அது ஒரு நேச்சுரல் பிளேஸுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு போகும்போது இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் 2 month ஒன்ஸு எப்படியும் கண்டிப்பாக போயிருப்போம். அங்கே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீலாக இருக்கும். நாங்கள் ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்தாச்சு. நாங்கள் இப்போ டிக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க. இதுதாங்க டிக்கெட் எடுக்கிற இடத்துல ஓவர்வியூ. நாங்கள் பொங்கல் அன்னைக்கு போயிருந்தோம். சரியான கூட்டம். இங்கே பார்த்திங்கன்னா அங்கே தான் டிக்கெட் எடுக்கிற இடம். ஒரு ஆளுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா நம்ம அங்கே இறங்கி வண்டியில் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு அந்த 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே குட்டீஸுகள்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க. தண்ணியில் விளையாட போகிறோன்ட்டு சரியான குசியில் இருக்காங்க எல்லோரும். இதுதான் நம்ம சின்ன பால்குட்டி. அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தா சரியான கூட்டங்க. சரி பஸ்ஸில் ஏறணும். பஸ் ஏறக்கு வேண்டி செம்ம கூட்டம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 hour நின்னோம். நான் பொங்கல் டைம் போனேன். சரி அவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு சொல்லி போனோம். செம்ம கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்கு மேலேயே நின்னோம். 2 வீலரே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான 2 வீலர் பார்க்கிங்கில் இருந்துச்சு. அவ்வளோ ரஷ். இங்கே பாருங்கள், சுற்றி நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ கூட்டம்னு. ஒரு வழியாக பஸ் ஏறியாச்சு. இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ குற்றாலத்துக்கிட்ட அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்தது. நின்ன டயர்டே தெரியல, ஜாலியாக பேசிகிட்டே இருந்தோம். இப்போ பஸ் இறங்கியாச்சு. பஸ் இறங்கிட்டு இப்போ நடக்கணுங்க. எப்படியும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலேயே நடக்கணும். ஜாலியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். இதுதான் ஓவர் வியூ. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக காமிக்கிற பாருங்கள். இதுதான் எங்கள் குட்டீஸுங்க, அண்ணன் பசங்க, தங்கச்சி பையன், என் பையன் எல்லோரும் ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே ஒட்டுக்காக தான் போவோம். எங்கே போகிறதுனாலும் நாங்கள் ஃபேமிலியோடு தான் போவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாலம் அமைச்சிருந்தாங்க இதில் போகிறதுக்கு. அது ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் யாருமே போகிறது இல்லை. எல்லாருமே அப்புறம் நடந்து தான் போகிறாங்க. நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த குளிர் டைமில் போகும்போது செம்ம சூப்பராக இருந்தது. நல்ல நேச்சுரல் ஃபீல் இருந்தது. ஊட்டி மாதிரியே இருந்துச்சுங்க. அப்படியே ஊட்டியில் நிற்கிற மாதிரியே இருந்தது. அவ்வளோ குளிராக இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப தூரம் நடக்கணும். இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் நிறையா பேர் எடுப்பாங்க. ஏன்னா நேச்சுரல் பிளேஸுன்றதுனால நிறையா பேர் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், சரியான கூட்டம். இது தண்ணி வர்ற இடம், அருவியிலேருந்து தண்ணி வர இடம். சரியான கூட்டம். நம்ம குளிக்கவே முடியல, அவ்வளோ ரிஷ்ஷாக இருந்தது. 3 லேயர் மாதிரி இருக்கும் தண்ணி வர்றது. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அங்கே நிறையா பசங்க குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இங்கே எங்கள் குட்டீஸ் எல்லாம் இங்கே விளையாண்டுருக்காங்க. நாங்கள் எப்போவுமே மேலே போயிடுவோம். மேலே கீழே ஃபுல்லாக எல்லோரும் விளையாடுறதுனால நாங்கள் மேலே போயிடுவோம். மேலே அவ்வளோ கூட்டமே இருக்காது. மேலே இவங்களுக்கு ஒரு உட்காருக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிச்சு. இவங்களாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் வழுக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். அதுதான் பெரிய விஷயமே. குட்டீஸுங்க மட்டும் விளையாண்டுருந்தது. நான் ஷூட் பண்ணதுனால நான் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு போய் நான் என்ஜாய் பண்ணோம். நல்ல ஃபோர்ஸாக தாங்க இருந்தது தண்ணி. ஆனால் அப்படியே ஐஸ் கட்டி எடுத்து மேலே போடுற மாதிரி இருந்தது. சரியான சில்லுன்னு இருந்தது. அவ்வளோ சில்லுங்க. எத்தனையோ டைம் நாங்கள் வந்திருக்கோம், இந்தளவு சில் கிடையாது. அவ்வளோ சில்லுன்னு இருந்தது.
குழந்தைங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க, நல்லா விளையாண்டாங்க. நம்ம டீம் பார்க் அந்த மாதிரி போய் நம்ம விளையாடுறத விட இந்த மாதிரி நேச்சுரல் அருவியிலேருந்து வர தண்ணியில் விளையாடுறது வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம குளிச்சா கூட சளி அந்த மாதிரி காய்ச்சல் எதுவுமே வராது. இது வந்து மூலிகை தண்ணி மேலேருந்து உங்களுக்கு வர்றதுனால எல்லா மூலிகையும் இது பட்டு வர்றங்காட்டிக்கு இது ஒரு மூலிகை தண்ணி தான். நமக்கு எந்த இவ்வளோ தண்ணியில் விளையாடுறோமே காய்ச்சல் வரும் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக எல்லோரும் என்ஜாய்மெண்ட் பண்ணி குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் உள்ளே வந்ததே பார்த்திங்கன்னா 2 o'clock ஆயிடுச்சு. ஒரு 5 o'clock வரைக்கும் உள்ளே இருந்தோம். அதுக்கப்புறம் டைமிங் முடிஞ்சிருச்சு. இப்போ கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி பாலம் இருக்கும். இங்கேயும் நல்லாயிருக்கும். இங்கே எல்லாருமே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஏன்னா நேச்சுரலாக இருக்கிறங்காட்டிக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. என் பையன் நான் ஷூட் பண்ணுறேன்னு சொல்லி வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் தெரியும், நல்லாயிருக்கும். மேலேருந்து அந்த அருவியிலேருந்து மேலேருந்து வர்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும், பயங்கர நேச்சுரலாக இருக்கும். அப்படியே இது வந்து நம்ம கோயம்புத்தூர் குற்றாலம் தாங்க. அவ்வளோ அந்த பெரிய குற்றாலம் இல்லை, பெரிய அந்த குற்றாலம் மாதிரி இருக்காது. இது வந்து நம்ம கோயம்புத்தூர் குற்றாலம். ஆனாலும் இங்கேயும் சூப்பராக தான் இருக்கும். இங்கேயும் வந்து நேச்சுரலான அந்த அருவி தண்ணி தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த குற்றாலத்துக்கு நாங்கள் போனதில்லை. நாங்கள் இங்கே 2 months once ரெகுலராக வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலேருந்து எப்படி வருது பாருங்கள், நேச்சுரலாக மேலேருந்து அவ்வளோ அழகாக வருது. இப்போ கிளம்பிட்டோம். இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பஸ்ஸுக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் போகும்போது அவ்வளோ நேரம் நின்னோம். நாங்கள் வீட்டிலேருந்து எப்போவுமே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம், கடையிலலாம் வாங்க மாட்டோம். தக்காளி சாப்பாடு எம்டி பிரியாணி மாதிரி செஞ்சு கொஞ்சம் லெமன் ரைஸும் செஞ்சோம். அப்புறம் கொஞ்சம் ஊறுகாய், ஒரு மிக்சர் பேக்கெட் வச்சு நல்லா இருந்தது. அந்த டைம் நம்ம ஒரு பழைய சோறு கொண்டு போனால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபேமிலியோடு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். நமக்கு நல்லா இல்லைனா கூட அந்த இது தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியும். நமக்கு ஜாயிண்டாக உட்காந்து எல்லோரும் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் போடுறேன்.